ஹஸ்பண்டுக்கு காமிக்கிறதுக்காக நியூயார்க் ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் பாப்பா கைய பிடிச்சு நடக்க வச்சோம். நடந்து வந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்காகவும், எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காகவும் நெக்ஸ்ட் டே வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க வந்து கார்ல வெயிட் பண்றோம். பாப்பா என்னால அங்க வச்சுட்டு சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உள்ள உட்காந்து என்னை ஒரு வழி ஆக்கிட்டா. கொஞ்ச நேரம் தான் தூங்குனா. அதுக்கப்புறம் எந்திரிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டா. இங்க பாருங்க காருக்கு கீழ தான் நிப்பா. செருப்பு எடுப்பா, ஸ்டேரிங்க பிடிப்பா, இத பிடிப்பா, அத பிடிப்பா. அவளோட காருக்குள்ள வச்சுட்டு உட்கார்றதும் அவ்வளோ கஷ்டம் தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கெஸ்ட் வரேன்னு சொன்னாங்க. அதனால சீக்கிரம் வந்து ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அவங்க ஈவினிங் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு எல்லாமே நாங்களே வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. ஈவினிங் வந்து அவங்களுக்கு மசால் வடை செஞ்சு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க டின்னருக்கு வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால காப்பர் கிச்சன் போயிட்டு சாப்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாரி வெளியில ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிட்டு. இதுதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் சாப்பிடுறோம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டு சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.